ஜனநாயகத்தினூடாக நீங்கள் பெற்ற வெற்றி. ஆனால் அந்த ஜனநாயகம் அழிந்துவிடக்கூடாது. அவ்வாறு தயனத்தை கட்டிக்கொண்டு நாடு கேட்டு போராடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் புலட் கட்சி. அவ்வாறானவர்கள் இந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை விட்டு பாராளுமன்றத்திலே அதாவது இன்று இருக்கிறார்கள். அதே போல மாநகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்றவர்களை உறுப்புரிமையை நீக்குவது ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். வேதநாயகம் அவர்கள் கூட இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர். அவர் கூட சிஐடியிலே பல மாதங்கள் அடைக்கப்பட்டவர். அவர் பூலிலே இருந்த பொழுது நான் தான் அன்று அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு அரசாங்க அதிபர் பதவியை மன்னாருக்கு பெற்றுக் கொடுத்தவர். அங்கே ஒரு மௌலை வந்து பயான் பண்ணிவிட்டு சென்றாராம். அந்த பயானுக்கு ஏன் நீங்கள் எல்லாம் சென்றீர்கள் என்று ஒவ்வொரு பள்ளியாக சென்று இருக்கின்ற மௌலைமார்களை கொழும்புக்கு அழைத்து விசாரிக்கிறார்களாம், அல்லது அங்கு போயும் விசாரிக்கிறார்களாம். எனவே ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கடல் வழியாக இந்த போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்கள் தொடர்ந்தும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அவ்வாறான கடத்தல்காரர்கள் ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக ஆதரவாளர்களாக அல்லது ஒவ்வொரு அரசாங்கம் வருகின்ற பொழுது அந்தந்த அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக மாறுகிறார். கடந்த வருடம் ரமலான் மாதத்திலே எமது கட்சி இந்த போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்கள் மட்டத்திலே ஒரு பெரிய வேலை திட்டத்தை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் அவர்களும் சஃபீஸ் அவர்களும் சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை செய்தார்கள் மற்றவர்களோடு சேர்ந்து. அதே போல் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவ்வாறான வேலை திட்டத்தை எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் அந்த போதையை தடுக்கிறது, இந்த போதையினுடைய விபரீதம் குறித்து சொல்லுகிறது என்ற விஷயங்களோடு நாங்கள் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை 7-8 நாட்கள் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் 20-30 சென்டர்கள் இந்த நாட்டில் செய்தோம். විළඟට ගරු රිසාත් බදුද්දීන් මන්ත්‍රීතුමනි ඔබතුමාන්ට විනාඩි 7ක් කාලයක් තියෙනවා. 7යි. 10 7 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதம் அதாவது போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட தடுப்பு சம்பந்தப்பட்ட இந்த பில்லுக்காக எங்களுடைய பூரண ஆதரவை முதலிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் போதைப்பொருளை ஒழிக்கின்ற விஷயத்தில் மிக நேர்மையாக செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. இன்னும் இந்த நாட்டிலே வருங்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்ற அரசுக்கு மாத்திரமல்ல, நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த விடயத்திலே மத தலைவர்களையும் அரசியல் தலைமைகளையும் கல்வியலாளர்களையும் இணைத்து கொண்டு வருங்கால இளைஞர் சமூகம் போதை பாவனைக்கு உட்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே அரசியலுக்கு அப்பால் இந்த என்பிபி அரசாங்கம் சிந்தித்து எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று கிராமிய மட்டத்திலிருந்து இதை ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தை செய்ய வேண்டும். பெரிய பெரிய போதைப்பொருள் விற்பனையாளர்கள், அதற்கு பின்னால் இருந்த சக்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து கூட கொண்டு வந்து சிறையிலே அடைக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதனோடு இல்லாமல் நாங்கள் நமது கல்வி திட்டத்தின் ஊடாக இந்த போதைப் பொருளுடைய ஆபத்துக்களை இளம் சிறார்களுக்கு ஊட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு மாணவர்கள் கூட இன்று போதைக்கு அதாவது வித்தியாசமான முறையிலே பெற்றோருக்கு தெரியாமல் போதைக்கு அடிமையாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக கடல் வழியாக இந்த போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்கள் தொடர்ந்தும் கடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அவ்வாறான கடத்தல்காரர்கள் ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக ஆதரவாளர்களாக அல்லது ஒவ்வொரு அரசாங்கம் வருகின்ற பொழுது அந்தந்த அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக மாறுகிறார். நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டத்தில் கூட அவ்வாறான ஒரு சிலர் தொடர்ந்து இந்த கடத்தலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சியாக இன்று அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி வருகின்ற பொழுது அந்த அமைச்சர்கள் செல்கின்ற பொழுது அல்லது அந்தந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் சென்று அவர்களுக்கு சின்ன சின்ன அதாவது மக்கள் சேவை செய்வது போல காட்டி திரிகின்ற ஒரு அவலமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். அதே போல கடந்த வருடம் ரமலான் மாதத்திலே எமது கட்சி இந்த போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்கள் மட்டத்திலே ஒரு பெரிய வேலை திட்டத்தை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் அவர்களும் சஃபீஸ் அவர்களும் சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை செய்தார்கள் மற்றவர்களோடு சேர்ந்து.
அதே போல் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவ்வாறான வேலை திட்டத்தை எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் அந்த போதையை தடுக்கிறது, இந்த போதையினுடைய விபரீதம் குறித்து சொல்லுகிறது என்ற விஷயங்களோடு நாங்கள் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை 7-8 நாட்கள் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் 20-30 சென்டர்கள் இந்த நாட்டில் செய்தோம். அதே போல் நான் போல்ராஜ் எங்களுடைய அமைச்சரிடத்திலே நான் வந்து இது சம்பந்தமாக அவரிடத்திலே பேசினேன். அந்த வேலை திட்டம் எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் தாய்மாரை வழிகாட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. பிள்ளைகளுடைய சில தாய்மார் தந்தைமார் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று அவர்களுக்காக தன்னையே இழந்து செயல்படுகின்ற பொழுதும் இன்று இந்த போதையுடைய அதாவது வகை யாராலும் காண ஒரு காலத்திலே நாங்கள் போதையை பாவித்தால் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இன்று சாகும் வரை தெரியாமல் அந்த போதையை பாவிக்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இனி அவ்வாறான நிலையத்திலே அதாவது சிறுவர் நடத்தை அமைச்சர் போல்ராஜ் அவரிடத்திலே நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் உங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தருகிறோம். தாய்மார்களுக்கு வழிகாட்டுதல்களை செய்வதற்கான மோட்டிவேஷனல் வேலை திட்டங்களை செய்யுங்கள் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார் தன்னுடைய அமைச்சர் திட்டத்துக்குள்ளே அதை உள்வாங்கி தாங்களும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே அதே போல வேலை திட்டங்கள் நாடளாவிய ரீதியிலே தொடர்ந்தேர்ச்சியாக செய்கின்ற பொழுது எதிர்காலத்திலே போதை பாவனையாளர்களை நாங்கள் இல்லாமலாக்கலாம். எனவே போதை வியாபாரிகளை தடுக்கின்ற வேலை திட்டத்தை அரசாங்கம் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இந்த பாவனையாளர்களை குறைப்பதற்காக இல்லாவிட்டால் நாங்கள் அவர்கள் எல்லாம் பழகிய பிறகு அவர்களை சிறையிலே கொண்டு போடுகின்ற பொழுது சிறைக்குள்ளும் எவ்வாறு போதையை பெறலாம் என்பதைத்தான் அங்கு தேடுகின்ற நிலையை நாங்கள் கண்டோம். கடந்த ராஜபக்ச அரசாங்கம் பல மாதங்கள் என்னை சிறையில் அடைத்த பொழுது நான் பார்த்தேன், போதையை பாவித்துவிட்டு வருகின்றவர்கள் அங்கே எவ்வாறு போதைப் பொருட்களை பெறலாம் என்பதற்கான வேலை திட்டங்களை நடிச்சாமங்களிலே மதில்களின் ஊடாக போதைப் பொருட்கள் எரிகின்ற சத்தங்கள் கேட்கும். ஏன் அவ்வாறான அந்த வேலை திட்டம் அதை பாவிக்காமல் இருக்க முடியாதவர்களுக்கு அங்கும் அதற்கான எனவே அதை தடுப்பதற்கான வேலை திட்டத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று மிக வினயத்தோடு நான் வேண்டுகின்றேன். அதே போல முசலி பிரதேசத்திலே அண்மை காலமாக சிஐடியினர் சென்று பள்ளிவாசலில் இருக்கின்ற மௌலைமாரை பயமுறுத்தி விசாரணைகளை செய்கிறார்களாம். ஏனென்று கேட்டால் அங்கே ஒரு மௌலை வந்து பயான் பண்ணிவிட்டு சென்றாராம். அந்த பயானுக்கு ஏன் நீங்கள் எல்லாம் சென்றீர்கள் என்று ஒவ்வொரு பள்ளியாக சென்று இருக்கின்ற மௌலைமார்களை கொழும்புக்கு அழைத்து விசாரிக்கிறார்களாம், அல்லது அங்கு போயும் விசாரிக்கிறார்களாம். எனவே ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தயவுசெய்து போலீஸுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இருக்கிறீர்கள், இது சம்பந்தமாக சிஐடி இடத்தில் கேட்க வேண்டும். ஏன் மத தலைவர்களை அவ்வாறு போய் ஏதாவது காரணம் இருந்தால் பரவாயில்லை, யாரோ ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு விட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியில் இருக்கின்றவர்களை கொழும்புக்கு அழைத்து விசாரிப்பதாக நான் அறிகிறேன். இது சம்பந்தமாக எதிர்காலத்திலே கவனமாக நடந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்த விஷயம், வவுனியா மாநகர சபையுடைய தலைவர் காண்டீபன் ஒரு கல்விமான், ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல குடும்பத்திலே உள்ளவர். ஆனால் அவர் புலட் இயக்கத்தை சார்ந்தவர். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தமிழ் சமூக இளைஞர்கள் செயனெட்டை கட்டிக்கொண்டு நாடு வேண்டும் என்று போராடிய வரலாறு இருக்கிறது. நாடு வேண்டும் என்று போராடியவர்கள் தான் உங்களுடைய ஜனாதிபதியை நம்பி கடந்த என்பிபி அதாவது அரசாங்கத்தை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கில் கூட அதிகபட்ச வாக்களை நீங்கள் பெற்றீர்கள். அவ்வாறு உங்களின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழ் பேசுகின்ற மக்கள் தந்திருக்கிறார்கள். அவ்வாறு போன பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்கை வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் நீங்கள் பெற்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள். இது ஜனநாயகத்தினூடாக நீங்கள் பெற்ற வெற்றி. ஆனால் அந்த ஜனநாயகம் அழிந்துவிடக்கூடாது. அவ்வாறு டயனெட்டை கட்டிக்கொண்டு நாடு கேட்டு போராடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் புலட் கட்சி. அவ்வாறானவர்கள் இந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை விட்டு பாராளுமன்றத்திலே அதாவது இன்று இருக்கிறார்கள். அதே போல மாநகர சபையில் உறுப்பினராக இருக்கின்றவர்களை உறுப்புரிமையை நீக்குவது ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். சந்தைக்கு இடம் கொடுத்தார் என்பதற்காக அல்லது டிசிபியிலே முடிவெடுத்தோம் நாங்கள் வியாபாரிகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது, அது ஒரு காரணத்தை போட்டு இன்னும் ஒரு சின்ன காரணங்களை போட்டு ஆளுநர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய மாநகர சபை பதவியை அந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வேதநாயகம் அவர்கள் கூட இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர், அவர் கூட சிஐடியிலே பல மாதங்கள் அடைக்கப்பட்டவர். அவர் பூலிலே இருந்த பொழுது நான் தான் அன்று அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு அரசாங்க அதிபர் பதவியை மன்னாருக்கு பெற்றுக் கொடுத்தவன்.
அவ்வாறு பதவிகளை பெற்ற ஒருவர் இன்று இந்த அரசாங்கத்திலே யாரோ சொன்னதற்காக ஒரு மாநகர சபை உறுப்பினருடைய பதவியை பறித்து மேயர் பதவியை பறிப்பது என்பது ஜனநாயகத்தை இல்லாதொழிக்கின்ற ஒரு குற்றச் செயல். இது வேதநாயகம் வரலாறு முழுக்க செய்த ஒரு மாபெரும் தவறாக பார்க்கப்படும். எனவே இவ்வாறான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி அவர்களிடத்தில் மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි. පොයින්ට් එක මොකද්ද ගරු මන්ත්‍රීතුමනි? මන්ත්‍රීතුමනි මම ඉස්සෙල්ලා මගේ ප්‍රකාශයේදී දේශපාලන දුර්වලකම ගැන කියවෙද්දී අබ්බගත කියන වචනේ කියවුණා. මම ඒක ඉල්ලාස් කරගන්නවා හැන්සාර්ඩ් එකෙන් අයින් කරන්න කියලා ඉල්ලනවා. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි.